கால் வர்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் பண்றது, உங்களுடைய ஃப்ரீலான்சிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆவறது, ஓகேவா? உங்களோட ப்ரொஃபைல் நல்லா வியூஸ் போறது, இது எல்லாமே குட் சைன். நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்கன்றதுக்கான ஒரு குட் சைன் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ வெரி குட் சுகன் நல்லா பண்ணுங்க. இதே மாரி நெறைய ப்ராஜெக்ட் எடுத்து வொர்க் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? வேலை கிடைக்குது, கிடைக்கல. தட்ஸ் நாட் அ மேட்டர். என்னால மணி மேக் பண்ண முடியும். என்னால வொர்க் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாரி Google மை பிசினஸ்ல மேப்ல எனேபிள் பண்ணா ஒரு ரூ. 3000லேருந்து ரூ. 4000 நீங்க வாங்கிக்கலாம். அதையுமே நான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களோட அப்பா, அம்மா பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பிராக்டிகலா அத பண்ணி பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு பண்ணி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ பிராக்டிகல் ஃபர்ஸ்ட்டு இம்ப்ளிமென்டேஷன் ஆ பிராக்டிகல் இம்ப்ளிமென்டேஷன் தென் அத போய் மத்தவங்களுக்கு சர்வீஸா குடுக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ சுகன். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். எஸ். வேற யாருக்குப்பா கால் வருது, ஃபோன் வருது. எனக்கு என்னோட ஹெச்ஆர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க யாராரு? என்னோட LinkedIn உடைய ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பூஸ்ட் ஆகுது ப்ரோ. ஆப்டிமைஸ் பண்ணதுக்கு அப்புறம். என்னோட Indeed ப்ரொஃபைல்ல இருந்து எனக்கு தினமும் மெயில் வருது. இந்த மாரி ஓப்பனிங்ஸ்லாம். நந்தினி சுரேஷ். வேலை கிடைக்குமான்னு இருக்கானுங்க அவன் அவன். டைமு லு அ டைமு, தூரம்லாம் பார்க்காதீங்க. முடிஞ்ச வரையும் வந்து எடுத்துக்கங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லவா? நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ற கம்பெனியும், நான் என்னோட ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு போயிட்டு வர டைமு தெரியுமா? 3 மணி நேரம் உட்காந்து கேப்ல உட்காந்தா 3 மணி நேரம் ஆகும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. நான் அங்கருந்து 4 மணிக்கு கிளம்புனேன்னா, என்ன எடுத்துன்னு வந்து 7 மணிக்கு 7:30க்கு எடுத்துன்னு வந்து விடுவாங்க என்னோட ரூம்ல. ஸோ தூரம் முக்கியம் கிடையாது நந்தினி. உங்களுக்கு வேலை கிடைக்கிறது தான் முக்கியம். டைமுலாம் பார்க்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு பார்க்காதீங்க. ஓகே. உங்களுடைய டைம் வரும்போது பக்கத்து தெருவிலேயே கூட கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா வாய்ப்பு கிடைக்கும்போது அத அக்செப்ட் பண்றவன் தான் புத்திசாலித்தனம். ஸோ அதனால டோன்ட் லுக் ஃபார் அ நியர் பை இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி இதெல்லாம் பார்க்காதீங்கப்பா. எல்லாருக்குமே சொல்றது தான். ஆ சென்னையிலயே நான் வேலை பார்க்குறேன். பெங்களூர்லயே வேலை பார்க்குறேன். பக்கத்திலேயே பார்க்குறேன். ரொம்ப தூரமா பார்க்குறேன். அப்படிலாம் கிடையாது. விஷயம் உங்களுக்கு வேலை கிடைக்குதா? OMRல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஐடி கம்பெனியும் இருக்கு. நீங்க வேற வழி கிடையாது. ஐடி கம்பெனி போணும்னா OMR தான் போய் ஆகணும். அதனால டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இட்லி மாரி சுட 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 இருக்கும். ஓகேவா? அத போய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கானது கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா, அது வேற ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு வந்து அத சாப்பிட்டுருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாரி அந்த 30 கிலோமீட்டர் நீங்க நீங்க வாழ்க்கையில ஒரு ரிஸ்க் எடுத்தா மட்டும் தான், அடுத்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ இங்க ரிஸ்க் இல்லன்னா ரஸ்க் சாப்பிட முடியாது. ஸோ அதனால தயவு செய்து சொல்றேன். டைமு, டிஸ்டன்ஸு இதெல்லாம் பார்க்காதீங்க. ஃபார் பிகினர் ஸ்டேஜ்ல. நீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், அ குழந்தை குட்டியோட இருக்கீங்க அப்டின்னும்போது, ஓகே. யூ கேன் திங்க் அபௌட் இட். பட் விஷயம் என்னன்னா, வி நீட் டூ பி நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க வந்து ஐடிக்குள்ள வரீங்க. ஓகே. ஐடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சர்டன் திங்ஸ் இருக்கு. சாரி. ஐடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து எதுக்காக உள்ள வரீங்கன்னா, உங்க டைமையும், உங்களோட ஹார்ஸையும் செலவு பண்றதுக்கு தான் வரீங்க. அதாவது யூ வாண்ட் டூ கிவ் 9 ஹவர்ஸ் ஆஃப் வொர்க் டூ கம்பெனிஸ்.
ஓகே. அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதனால நல்ல கம்பெனி உங்க வீட்டு பக்கத்திலேயே கிடைக்கும். பட் இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதனால வென்னெவர் யூ ஆர் கெட்டிங் எ ஜாப் ப்ளீஸ் கோ அண்ட் அட்டெண்ட். நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். நான்லாம் இங்கருந்து கிளம்பி போயி, சென்னையில திருவான்மியூர்ல ரூம் எடுத்து, மயிலாப்பூர்ல போய் வொர்க் பண்ணேன் நானு. திருவான்மியூர்லருந்து ஃபர்ஸ்ட்டு ஆ டிப்போ அதாவது எங்க திருவான்மியூர்ல ஆ டிப்போ இருக்கும். உங்களுக்கு யாராவது சென்னை பத்தி தெரிஞ்சதுன்னா, இத ரிலேட் பண்ணிக்க முடியும். திருவான்மியூர் டிப்போ போயி, டிப்போலருந்து ராமானுஜர் ஐடி பார்க் அதாவது டைட்டில் பார்க்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிளேஸ்ல இறங்கி, அதுக்கு மேல வந்து ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கணும்னு வச்சுக்கங்களேன், இந்த பக்கம் இருந்து நடந்து போய் லாஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனா தான் ஒரு ட்ரெயின் டிக்கெட் குடுப்பான். டிக்கெட் எடுத்துக்கிட்டு மேல போயி, ட்ரெயின புடிச்சு 5 ஸ்டாப், 6 ஸ்டாப் புடிச்சு லைட் ஹவுஸ்ல இறங்கி, லைட் ஹவுஸ்லருந்து நடந்து ராதாகிருஷ்ணன் சாலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ராதாகிருஷ்ணன் சிட்டி சென்டர்ன்னு ஒண்ணுங்க. அதுல நடந்து அங்கருந்து போயி நான் வந்து என்ன பண்ணேன், வொர்க் பண்ணேன். இது ஒரு ஸ்டோரி. 2வது ஸ்டோரி. நான் ஈக்காட்டு தாங்கல்ல தங்கியிருக்கும்போது, ஈக்காட்டு தாங்கல்ல இருந்து அரும்பாக்கம் அதாவது கோயம்பேடு தாண்டி ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு வரும். ரவுண்டா சுத்தி கித்தி எல்லாம் இறங்கி ஒண்ணு அமிஞ்சிக்கர பக்கம் போவும். அந்த அமிஞ்சிக்கரையில ஒரு வேல. ஈக்காட்டு தாங்கல்ல இருந்து நான் கோயம்பேடு போகறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 3/4 மணி நேரம் ஆயிடும். ஏன்னா டிராஃபிக்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் அமிஞ்சிக்கரைக்கு அனதர் பஸ்ஸ புடிச்சு நான் போணும். புரிஞ்சுக்கணும் நம்ப இங்க ஒரு விஷயம். அதே மாதிரி அதே அரும்பாக்கம் ஆஃபீஸ்க்கு இந்த இடத்துலருந்து வந்தேன் நானு. இது மதுரவாயல். அதாவது திருவான்மியூர் இந்த பக்கம். மதுரவாயல் அந்த பக்கம் பைபாஸ்லருந்து வர்றது. மதுரவாயல்ல தங்கி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலாம் இருக்கு அங்க. மதுரவாயல்ல தங்கி அரும்பாக்கத்துல வந்து வேலை செஞ்சுட்டு போனேன். அதே அரும்பாக்கத்துல தங்கி கிண்டிக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போனேன். ஸோ அதனால எல்லாத்தையும் கம்ஃபர்டபிள்னஸ் எதிர்பார்க்காதீங்க. ஓகே. ஸோ இந்த செஷன் அட்டெண்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு நான் கத்துக் குடுக்குறது என்னன்னா, டேக் அ டேக் அ திங் ஓகேவா? எடுத்துக்கங்க அவ்வளோதான். ரொம்ப யோசிக்காதீங்க. வீட்ல பேரன்ட்ஸ் எல்லாமே நம்மள நம்மள பேம்பர் பண்ணியே வளர்ந்துட்டாங்க. ஆ போகாத, டைம் ஆகும், வரக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது இப்படியே சொல்லுவாங்க. ஆனா ரியாலிட்டி கம்ஸ் டூ தி ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வரும்போது ரியாலிட்டி தான் மேட்டர். உங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன ஐடி கம்பெனி இருக்குது? நீங்க கணக்கு போட்டு பாருங்க பார்க்கலாம். அதுல எத்தன கம்பெனி ஆக்டிவா இருக்கிறான்? எத்தன கம்பெனி ஆக்டிவா இல்லாம இருக்கிறான்? சும்மா பேருக்குன்னு கம்பெனி எத்தன கம்பெனி இருக்கு? இந்த மாரிலாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும் உங்களுக்கே. ஸோ அதனால யாஹ்! ரமேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்க்காக போட்டாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இல்லாம யுஐ யுஎக்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்காகவே அவரு என்ன பண்ணாரு, ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாரு. சொன்னா உங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஒருத்தவங்க யுஐ யுஎக்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்காக, அதுவும் ஆன்லைன்ல படிக்கிறதுக்காக ஒருத்தர் ரூம் எடுத்து இருக்காருன்னா, நீங்க யோசிச்சு பார்க்க முடியுதா? ஹி இஸ் அ டீமன்டி ஸ்டூடண்ட். ஹி இஸ் டேக்கிங் ரூமு பிக்காஸ் ஆஃப் ஹி வாண்ட் டூ அட்டெண்ட் அவர் செஷன். இதான் உண்ம. ஸோ ஹிஸ் டெடிகேஷன் லெவல் பார்த்துக்கங்க. அவரு சென்னையில இருக்கிறாருப்பா. நான் பாண்டிச்சேரில இருக்கிறேன். அவரு எப்படி என்ன வந்து மீட் பண்ண முடியும்? அப்புறம் அவரு வர வேண்டியது தான். 3 மணி நேரம். அவரு டிராஃபிக் முடிச்சு சிட்டி விட்டு வெளிய வரதுக்கு 2 மணி நேரம் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணி எத்தன நாள் ஆகுறது? ஸோ ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹி விசிட்டட் அவர் அகாடமி அண்ட் தென் ஆன்லைன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் ரைட் நவ் படிச்சுட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு கம்ஃபர்டபிள் ஸ்டேஜ்ல இருந்து வெளிய வரணும்ப்பா. சொல்றது புரியுதுங்களா? ஸோ நீங்க எல்லாருமே சொல்றேன். நீங்க மைண்ட்ல ஏதாவது ஒரு கம்ஃபர்டபிள் விஷயத்த வச்சிருந்தீங்கன்னா, ப்ளீஸ் பிரேக் த பேரியர். இங்கருந்து கோயம்புத்தூர்லயே நான் வேலை கிடைச்சாலும் போவேன்ற மனநிலைக்கு வாங்க. யூனிவர்ஸ் அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வேலைய குடுக்கும். ஓகே. நல்ல சேலரி, நல்ல பேக்கேஜோட சென்னையில எங்க வேலை கிடைச்சாலும் என்ன பண்ணிக்கணும் நீங்க? போய்க்கணும். ஓகேவா?
கண்டிப்பா வாங்க. சூப்பர். ஆனா மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒரு இதுவா இருக்குன்னு பார்க்காதீங்க. உண்ம அதுதான். வேலை கிடைச்ச வேலைய புடிச்சுக்கணும். பட்டுன்னு புடிச்சுக்கணும். மிஸ்ஸே பண்ணக்கூடாது. சீரியஸா சொல்றேன். மிஸ்ஸே பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அப்படிதான் இந்த இந்த 3000 வொர்க் ஷாப்பயுமே நீங்க புடிச்சீங்க. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. எப்படியோ இந்த 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 பெர்சன் கிட்ட போனா ஒரு வேலை கிடைக்கும், ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. சோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சுல்ல இப்போ லைஃப்ல. ஜாப் இல்லனாலும் பிரச்சனை கிடையாது. வி கேன் மேக் த திங்ஸ் பாசிபிள். ஜாப்‌க்கு போறதுக்கான விஷயங்களையும் நம்ம பார்த்து பண்ணியாச்சு. இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடிலாம் ஒரு வெப்சைட் நம்மளுக்கு பண்ண தெரியாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்ம என்ன பண்ண முடியுது, ஒரு Wixல ஒரு வெப்சைட் பண்ண முடியுது. நம்ம நாளைக்கு இதே வெப்சைட்ட வேற யாருக்காவது பண்ணி குடுத்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு 10,000 15,000 ஃப்ரீலான்சிங் மூலியமாவும் சம்பாரிக்கலாம். யோசிக்க முடியுதா? யோசிக்க முடியுதா இல்லையா? பாருங்க, அழகா சூப்பரா ஒரு 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 ரெஸ்யூம் ஐ மீன் சாரி ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ ஒருத்தர் பண்ணியிருக்காரு பாருங்க. ராம்குமார் பண்ணியிருக்காரு. ஸோ லைட்டா நம்ம கோடு தான் போட்டு விட்டோம். பார்த்தீங்கன்னா, இப்ப ரோடே போட்டு வச்சிருக்காரு பாருங்க அவரு. செம்மையா இருக்குல்ல? இன்னும் அபௌட் பேஜ் தான் ரெடி பண்ண நெனைக்கிறாரு. ரெடி பண்ணுவாரு. அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு. இவங்க இவங்க வேற லெவல்ல இவங்களும் பண்ணி வச்சிருக்காங்க. நந்தினி பண்ண அதே டெம்ப்ளேட் தான். பட் ஷி டிட் இன் அ செப்பரேட் வே. தேவையில்லாத விஷயத்தலாம் ரிமூவ் பண்ணிடணுன்ற மாரி, தேவையில்லாத விஷயத்தலாம் ரிமூவ் பண்ணிட்டு அழகா எக்ஸ்பீரியன்ஸு, ஃப்ரீலான்ஸரா இருக்கிறாங்க. யுஐ, யுஎக்ஸ் இன்டர்ன் வேற லெவல்ல போட்டுருக்காங்க பாருங்க. இத முடிஞ்சா என்ன பண்ணுங்க, லெஃப்ட் அலைன் பண்ணிக்கங்க. ந அ லாஃப்னி ஓகே. இந்த டெக்ஸ்ட் லெஃப்ட் அலைன் பண்ணுங்க. இது லெஃப்ட் அலைன் பண்ணியிருக்கீங்க. இது லெஃப்ட் அலைன் பண்ணியிருக்கீங்க. இது மட்டும் ஏன் சென்டர் அலைன்ல இருக்கு? பார்த்த உடனே கண்டுபிடிச்சுருவாங்கப்பா. என்ன ப்ரோ பார்த்த உடனே சொல்லிடுறீங்க. அது இல்ல, இது இல்லன்னு சொல்ட்டு. தட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பேசிக்கலி வென் டிசைனர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்க கண்ணு ஃபுல்லா அந்த லோகோ கிரியேஷனு, கலர் காம்பினேஷனு, டெக்ஸ்ட் டைப்போகிராஃபி, ஐடியா இதே மாரி ஓடிட்டு இருக்கணும். நீங்க இன்னும் அந்த மாரி இல்லன்னா, நீங்க இன்னும் யுஎக்ஸ் டிசைனர் ஆகலன்னு அர்த்தம். இல்ல டிசைனர் ஆகலன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் அந்த மாரி யோசிக்க தோணும்? ஒரு லோகோவ பார்த்தா, ப்ரோ இந்த லோகோவ பார்த்தா இப்ப எனக்கு எப்படி பண்ணாங்கன்னு தோணுது ப்ரோ. இந்த மாரி கலர் பார்த்தா இந்த கலர் ஏன் சூஸ் பண்ணியிருக்கானுங்கன்னு தோணுது ப்ரோ. அந்த மாரிலாம் உங்க யாராருக்கெல்லாம் இப்ப ஓடுது? உங்களுடைய மைண்ட்ல அந்த அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதா? ஒரு ஆப் பார்த்தாலுமே இது ஏன் இந்த கலர்ல பண்ணியிருக்கான்? ஒரு ஒரு ப்ராடக்ட் ஏன் இந்த மாரி டிசைன் பண்ணியிருக்கான்? ஒரு விஷயத்த ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களால வந்து யோசிக்க முடியுது அப்படின்னா, நீங்க டிசைனர் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாரி ஒரு டிசைன் பார்த்த உடனே அதுல இருக்கிற தப்பு தெரியுதா? சூப்பர். யூ ஆர் த பெர்சன். அதே மாரி உன் டிசைன பார்த்தா ஒருத்தன் தப்பு சொல்லுவான். கன்ஃபார்ம். திஸ் இஸ் அ சைக்காலஜி. நீங்க வந்து மத்தவன் தப்புல வந்து மத்தவன் பண்ண டிசைன்ல தப்பு கண்டுபிடிப்பீங்க. உங்க டிசைன்ல யாராவது தப்பு பண்ணா நீங்க கோச்சிப்பீங்க. ஓகேவா? பட் அது கோச்சிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து டிசைன் கிரிட்ன்னு ஒண்ணு இருக்கு. தெரியுமா யாருக்காவது? இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி இன் ஒரு கம்பெனில இது பண்ணுவாங்க. இது ஓகேவா? என்ன பண்ணுவாங்க? கம்பெனில இது பண்ணுவாங்க. ஓகே. டிசைன் கிரிட்ன்னு ஒண்ணு இருக்கு. டிசைன் கிரிட்ஸ்னா எப்படி வந்து ஒரு டிசைன் நான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கான ஃபீட்பேக் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க டீம் கூட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றது. அவன் அவன் வந்து 1008 சஜஷன் சொல்லிட்டு போவான். அந்த பிரசன்ட் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அசராம அத கேட்கணும். அதாவது அவங்க கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. "இது ஏன் இப்படி போட்டிருக்கீங்க? இதுல என்ன இப்படி இருக்கு?" அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அது எல்லாத்தையும் அவன் பதில் சொல்லணும் உட்காந்துகிட்டு. தட் இஸ் கால்ட் டிசைன் கிரிட். ஸோ டிசைன் கிரிட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் கிரிட்டிசிசம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே பண்ணுவாங்க. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ இது எவ்ரி கம்பெனி வில் டூ. நீங்க போய் உடனே, "என்னடா அவன் நம்ம பண்ண டிசைனே வந்து கலாய்க்கிறான்" அப்படின்னு நினைச்சுக்க கூடாது நீங்க. ஸோ திஸ் வில் பி தேர்.
எஜுகேஷன் சூப்பர். எஸ்எஸ்எல்சி, 12th ஓகே. பிஇ. ஏரியா போட்டுருங்க. அந்த மாரி பக்கத்துல. இந்த இடத்துல போட்டுருங்க. திருச்சி, கோயம்புத்தூர். இந்த இடத்துல எந்த ஸ்கூல் பண்ணீங்களோ, அது பிராக்கெட்ல போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். போர்ட்ஃபோலியோ. திஸ் ஆல்சோ லுக்ஸ் சூப்பர். நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய கேஸ் ஸ்டடி என்னென்ன ஒர்க்லாம் பண்ணீங்களோ, அதுக்கான இந்த மாரி ஒரு நல்ல ஒரு கவர் மார்க்கப் பண்ணிட்டு, அத அப்லோட் பண்ணிடுங்க. இத கிளிக் பண்ணா, வியூ பண்ற மாரி வரும். இல்லன்னா இத கிளிக் பண்ணா, அந்த உங்களுடைய பிகின்ஸ் ப்ரொஃபைலுக்கு போற மாரி வச்சுருங்க. ஸ்கில்லு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டராக்ஷன், கிராபிக்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். என்னோட இது மாரியே இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கு கீழ நெறைய சப்டிவைட் பண்ணி குடுத்துருங்க. ஓகே. ஓகே. இது வந்து ஸ்கில்லு. ஓகே. இது வந்து எக்ஸ்பெர்டைஸ். ஓகே, ஃபைன். யுஎக்ஸ் டிசைன், யுஐ டிசைன், கிராபிக்ஸ். சூப்பர். டூல்ஸ் போட்டுருங்க. இங்க எங்கேயுமே டூல்ஸ் இல்ல பாருங்க. டூல்ஸ் போடுங்க. ஓகே. டூல்ஸ் இன்னும் போட்டீங்கன்னா, இன்னும் நல்லா வேற லெவல்ல வந்துரும். லுக்ஸ் லுக்ஸ் சோ கூல். நல்லா இருக்கு. பட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரீன் தான் பிடிக்குமா? இல்ல வேற ஏதாவது கலர் வச்சாலும் ஓகே தான். பட் இட்ஸ் லுக்ஸ் குட். ஓகே. மணிபாரதியோடைய டாஸ்க் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோமா? ஓகே. எஸ். மணிபாரதி வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் பண்ணியிருக்காங்க. வயர் ஃப்ரேம்லாம். மணிபாரதி நீங்க எங்கேயாவது யுஐ, யுஎக்ஸ் படிச்சீங்களாம்மா? யூ டிட் எனிவேர்? இல்ல செல்ஃப் தாட் டிசைனரா? Udemy. ஓகே. நீங்க வந்து ஆ Udemyல படிச்சுட்டு இந்த அளவுக்கு பண்றதே ரொம்ப பெருசு தான். மேட்டர் என்னன்னா, கன்சிஸ்டன்சி இஷ்யூஸ் இருக்கு. ஓகே. என்ன கன்சிஸ்டன்சி இஷ்யூ ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஐ ஜஸ்ட் ஷோகேஸ் மை பிக்மா. கலர் கான்ட்ராஸ்ட். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிரவுண்டுக்கு இந்த கலர் கான்ட்ராஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். அலைன்மென்ட். இதோ இருக்குல்ல. இந்த ஐகானுக்கும், இந்த கீழ இருக்கிற ஐகானுக்கும் சென்டர் அலைன்மென்ட்ல இருக்கணும் எல்லாம். அப்புறம் இந்த பாக்ஸு, இந்த பாக்ஸு, இந்த பாக்ஸு. எல்லா பாக்ஸும் ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். இந்த லெஃப்ட்ல அலைன் பண்ணுனா, இந்த லெஃப்ட்லயே தான் எல்லாம் இருக்கணும். ஓகேவா? மத்தபடி பட்டன்ஸ்க்குலாம் ஓரளவுக்கு ஓகே. பட் ரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஆ முட்டை ஷேப்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாரி இந்த இது இருக்குல்ல பிலோ. திஸ் அண்ட் ஆல் நீட் டூ பி டேக்கன் கேர். அதாவது Udemyல படிச்சுட்டு இந்த அளவுக்கு வொர்க் பண்ணது பெருசு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கன்சிஸ்டன்சி ரொம்ப ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய வொர்க் நல்லா இருக்கு. பட் திஸ் ஷுட் ஹேவ் சம் கன்சிஸ்டன்சி. இப்ப இந்த கலர் போட்டா தெரியுமா அந்த பேக்கிரவுண்ட்ல? நீங்களே பாருங்க தெரியுதா? அப்போ இந்த பேக்கிரவுண்டுக்கு என்ன கலர் போட்டா டார்க்கா இந்த ஐகான் தெரியும். அதுல வொர்க் பண்ணணுமா? இந்த ஐகான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் அமுங்கி இதெல்லாம் இருக்கக்கூடாது. எப்படி சொல்றது? இந்த மாரி ஒண்ணு பெருசு, ஒண்ணு சின்னது, ஒண்ணு பெருசு, ஒண்ணு சின்னது அப்படிலாம் கிடையாது. ஒரு ஐகான் எடுத்தீங்கன்னா, அந்த ஒரு ஐகான் தான் காமனா இருக்கணும். சொல்றது புரிஞ்சுதா? நான் என்னோட வொர்க் ஃபைல உங்களுக்கு பர்சனலா வாட்ஸ்அப் பண்றேன். அத போய் பாருங்க. ஓகே. நீங்க இன்னும் நெறைய படிக்க வேண்டியது இருக்கு. டிசைன் அஸ்பெக்ட்ல பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. காட் இட்? நீங்க என் கூட ஒன் ஆன் ஒன் பண்ணும்போது ஐ வில் கிவ் சம் ஐடியா. ஓகேவா? குட் ட்ரை. உங்களுக்கு அதுக்காகவே வந்து ஒரு குடுஸ் குடுத்துடலாம். ஸோ வெரி குட் ட்ரை. பட் இன்னும் நெறைய இருக்கு இதுல பண்றதுக்கு. இப்ப நீங்க என்னோட ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் பண்ண டிசைன வந்து நான் என்ன பண்றேன், ஐ வில் ஷேர் வித் யூ. ஓகேவா? இதுலலாம் போய் பாருங்க. அலைன்மென்ட் எப்படி பண்ணியிருக்கேன்றத நீங்க போய் உட்கார்ந்து ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகே. இத நான் உங்களுக்கு மட்டும் அனுப்புறேன். ஓகே. இந்த மாரி என்கிட்ட இன்னும் நெறைய ஃபைல் இருக்கு. யாரெல்லாம் எனக்கு முடிச்சு அனுப்புறாங்களோ, அவங்களுக்கு நான் இந்த மாரி என்னோட ரிசோர்ஸ்லாம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். முடிக்காம இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரிசோர்ஸஸ்லாம்? முடிக்கிறவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ட்ரை பண்றாங்கல்ல. ஓகே மணி நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன்.
ஓகே. அப்புறமேட்டு ஃப்ரீயா இருக்கும்போது இந்த இந்த ஸ்கிரீன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே. கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்ட்டு. சூப்பர். தீபிகாவோட இது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தீபிகா எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், வொர்க்ஸ். வாவ்! 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 நல்லா இருக்கு தீபிகா. குட் ட்ரை. பட் ஆனா இது ஃபைனலா கிடையாது. இத விட நெறைய ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே. டெம்ப்ளேட்ல வொர்க் பண்ணணும். நாட் லைக் நீங்க நெறைய ரேண்டமா வொர்க் பண்ணியிருக்கீங்க எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் டெம்ப்ளேட்ல வொர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்கலாம் எப்படி அந்த டெம்ப்ளேட்ல அப்படியே ஒத்து போகுது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ வென் யூ ஆர் வொர்க்கிங் லைக் திஸ், நீங்க பண்ண டெம்ப்ளேட் இந்த மாரி டெம்ப்ளேட்ன்னு வச்சுக்கங்களேன். சப்போஸ் இவரு பண்ணது மாரினா, நீங்க பார்க்கணும் நீங்க. அவங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில வொர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ட்டு. ஓகே. ஸ்பேசிங், அலைன்மென்ட் நீங்க இப்ப அவர் போட்டிருக்காரு பாருங்க. Figma, Adobe XD Sketch, Photoshop, Adobe Illustrator, InVision, ஃபீச்சர்ஸ், ஃபோட்டோஸ்லாம் எப்படி போட்டிருக்காரு பார்த்தீங்களா? ஸோ இட் ஷுட் பி வொர்க் வித் டெம்ப்ளேட். ஸோ இந்த ஐகான் சைஸ்லாம் ரொம்ப கம்மி பண்ணி ரொம்ப இதுவா போடுங்க. ஓகேவா? உங்களுக்கு அஜைல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அஜைல் மெத்தடாலஜி தெரியும்னா, அது வந்து உங்களுடைய ஸ்கில். ஓகேவா? அத வந்து இப்படி போடுங்க. என்னோட ப்ரொஃபைல்ல வரும் பாருங்க. அந்த மாரி போடுங்க. இப்படி போடுங்க. ஸ்கில்லுல கிராபிக்ஸ், யூசர் இன்டராக்ஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்படி போட்டுட்டு, டூல்ஸ்ல போடும்போதோ, இல்ல இந்த மாரி அஜைல் டெவலப்மென்ட் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு தனியா அந்த மாரி மென்ஷன் பண்ணுங்க. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் போட்டு அதுல என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும். ரிக்வயர்மென்ட் கேதரிங் எனக்கு தெரியும். அஜைல் மெத்தடாலஜி எனக்கு தெரியும். வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி எனக்கு தெரியும். அப்படின்னு போட்டீங்கன்னா, தட்ஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி. புரிஞ்சுதா? ஓகே. குட் தீபிகா. குட் வொர்க். குட் ட்ரை. இன்னும் ஒரு டாஸ்க் தான் குடுத்தேன். இந்த ஒரு டாஸ்க்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ணாம இருக்கீங்க. வேலைலாம் இருக்க தான் செய்யும். ஓகேவா? எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ, அத பொறுத்து தான் எல்லாம் இருக்கு. நம்மளுக்கு வேலை இருக்கும். நம்ம ஏற்கனவே வேற வேலையில இருப்போம். பட் நம்ம எப்படினாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். கரெக்ட்டா? அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஓட முடியும். ஸோ அந்த மாரி நீங்க வந்து டிசைன் பண்ணி தான் ஆகணும். தட்ஸ் யுவர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே. எப்படி வந்து நீங்க ஃபுட் இருந்தா தான் சாப்பிட்டா தான் வந்து எனர்ஜியா இருக்கிறீங்களோ, அந்த மாரி உங்க ப்ரொஃபைலுக்கு இந்த மாரி டிசைன் சாம்பிள்ஸ் இருந்தா தான் எனர்ஜியா இருக்கும். இல்லன்னா அது ஒரு வெத்து வெட்டாயிடும் ப்ரொஃபைலு. ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் உட்காந்து டிசைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதான் அந்த ஃபைல் மணி பாரதிக்கு அனுப்புன ஃபைலு. ஓகேவா? நீங்க அலைன்மென்ட்லாம் பாருங்க. நச்சுன்னு இருக்கும் அலைன்மென்ட். லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட், ஸ்பேசிங்னா ஸ்பேசிங்கு. ஒரு பிரச்சனையும் நீங்க இங்க கண்டுபிடிக்கவே முடியாது. தட் தட் இஸ் தி பவர் ஆஃப் யுஎக்ஸ் டிசைன், யுஐ டிசைன். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல லெஃப்ட் லைன், இந்த பக்கம் ரைட் லைன் பக்காவா இருக்கும். பேடிங், பிரீத்திங் ஸ்பேசிங் ஒவ்வொரு இதுக்கும் பக்கத்துல அப்படியே அந்த ஒரு நீட்னஸ் தெரியும். ஓகேவா? அந்த ஒரு நீட்னஸ் தெரியும் இங்க. ஓகே. இந்த மாரி இருக்கு. புரிஞ்சுதா? ஓகே. எனக்கு ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குப்பா.
நான் அது வந்து இன்னிலருந்து வொர்க் பண்றதுக்கு இருக்கு. ஸோ யாஹ்! ஓகே. வேற என்ன? எனி டவுட்ஸ்? நீங்க எனக்கு முடிச்சு குடுத்தா தான்ப்பா என்னால எனர்ஜியா அடுத்த கிளாஸ் எடுக்க முடியும். இல்லன்னா முடியாது. இட்ஸ் a லாஸ் ஃபார் மீ. நீங்க ஒரு விஷயத்த முடிச்சீங்கன்னா, எனர்ஜியா முடிச்சு எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா இருக்கும். நெறைய விஷயங்கள் குடுக்கலாம்னு தோணும். நீங்க இப்டி பெண்டிங்ல வச்சிருந்தீங்கன்னா, தென் அதுக்கான டைம் தான் குடுக்க முடியும். அடுத்த அடுத்த கிளாஸஸ்ல நான் என்ன டாஸ்க் குடுக்குறது உங்களுக்கு? சொல்லுங்க பாக்கலாம். ஓகே. ஸோ விக்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேர்ட்பிரஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதே மாரி இந்த ஸ்கில் செட்ஸ்லாம் ஆட் பண்ணிடுங்க உங்களுடைய ப்ரொஃபைல்ல. சப்போஸ் நல்ல வெப்சைட்ல பண்ண தெரிஞ்சுச்சு அப்டின்னா, யூ கேன் ஆட் திஸ் டாஸ்க். அந்த ஸ்கில்ல வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஓகே. வேர்ட்பிரஸ் வந்து எனக்கு தெரியும் அப்டின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கங்க. இப்ப நான் வந்து அடுத்து குடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரே ஒரு டிசைன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டிசைன வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்கா குடுக்கும்போது, அடுத்த 90 டிசைன்ஸ் பண்ணும்போது நான் அந்த ஃபீட்பேக் குடுக்க தேவையில்ல. ஏன்னா, நீங்க அந்த ஆல்ரெடி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த மிஸ்டேக்கான நான் இது குடுத்துட்டேன் நானு. இப்ப அடுத்த சேலஞ்ச் பண்றீங்கன்னா, அதுக்கு அடுத்த சேலஞ்சுல நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த மிஸ்டேக் எல்லாம் திருத்திப்பீங்க. ஸோ, நீங்க ஒரே டிசைன் கூட பண்ணாம எடுத்துன்னு இருந்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஃபீட்பேக் கூட வாங்கலன்னா, அந்த 90 டிசைன்லயும் அதே தப்பு கன்டினியூவா பண்ணுவீங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் விஷயம் தப்பா டிசைன் பண்ணாலும் பரவாயில்ல. பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு வந்து சேலஞ்ச் 1 பண்ணியிருக்காங்க மணி பாரதி. இதே சேலஞ்ச வந்து 50 பண்ணும்போது அவங்களோட பெர்ஃபெக்ஷன் வேற மாரி இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. எஸ். நீங்க பண்ணது லைக் ஹூ இஸ் தட்? சிவதர்ஷினி. நீங்க பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல பிரசன்டேஷன் ட்ரை பண்ணியிருக்கீங்க. இந்த மாரி தான் பண்ணணும். ரியலி குட். பட் ரொம்ப பெருசு டெக்ஸ்ட் போடக்கூடாது. இவ்ளோ பெருசாலாம் போடக்கூடாது. இட் ஷுட் பி வெரி மினிமல். ஒரு ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ள கம்மியான டெக்ஸ்ட்ல வைக்கணும். அதே மாரி இது இங்க பாருங்க. இதான் ஒரு டெக்ஸ்ட் சைஸ் வைக்கிறீங்க பேராகிராஃப்க்குன்னா, அந்த சைஸ் தான் இங்கேயும் இருக்கணும். ரொம்ப பெருசாலாம் வைக்கக்கூடாது. கரெக்ட்டா? அதே மாரி இந்த மாரி இந்த இதெல்லாம் இன்னும் வந்து போடக்கூடாது. என்னாது? இந்த மாரி இந்த பேக்கிரவுண்ட் வந்து பிளர்ரா இருக்கிற பிக்சரோ, இந்த மாரி இந்த காப்பி ரைட்டடா இருக்கிற மாரி இந்த நம்பர்லாம் போட்டுருக்கு பாரு, இந்த மாரி பிக்சர்லாம் எடுத்துட்டு வந்து உள்ள போடக்கூடாது. தட்ஸ் a பிளண்டர் மிஸ்டேக். புரிஞ்சுதா? ரீசென்ட்டா லுக்ஸ் குட். பர்சனலா நல்லா கிரியேட் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். பட் இந்த மாரி வந்து பிளர்லாம் எடுத்துட்டு வந்து போடக்கூடாது. பிளர் இமேஜஸு, காப்பி ரைட்டட் இமேஜஸ்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. அதே மாரி இதெல்லாம் நல்லா பிரசன்ட் பண்ணலாம். அதாவது இந்த கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்கல்ல, இதில நல்லா பிரசன்ட் பண்ணலாம். ஓகே. அதே மாரி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமோட சைஸ் வந்து என்ன சைஸ் வச்சிருக்கீங்க? நீங்களா அதாவது ரேண்டமா எடுத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் வெனெவர் யூ ஆர் டேக்கிங் அ சைஸ், யூ கேன் கன்சிடர் 1000 ஆ இது ஃபர்ஸ்ட் வெப் ஃபார்மேட் இருக்கும் பாருங்க. அதுல ஒண்ணு எடுத்துக்கங்க. ஓகே. வெப் ஃபார்மேட்னா அது இருக்கு பாருங்க. நான் இது வெப் தான் ஃபார்மேட்ன்னு. இது வெப் ஃபார்மேட்டா நானே பண்ணேன்னு தெரியல. ம். யூ கேன் கோ ஃபார் வெப் ஃபார்மேட் லைக் திஸ். இதுல வந்து டெஸ்க்டாப். டெஸ்க்டாப் போனீங்கன்னா, யூ கேன் டேக் எனி ஒன் சாம்பிள். ஐ திங்க் நீங்க டெஸ்க்டாப் தான் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ். சதீஷ் வந்து பண்ணியிருக்காரு. ஆ ஓகே. பப்ளிஷ் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. பப்ளிஷ் சைட்ட பப்ளிஷ் பண்ணிட்டு லிங்க் ஷேர் பண்ணுங்க. நானே கஷ்டம் தான் பட்டேன். வேர்ட்பிரஸ் தீம்க்கு
நீங்க அது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் வேர்ட்பிரெஸ்ல. பட் ஆனா கிடைக்கும். நம்ம அக்ஷயா ஸ்வீட்ஸ் தான் நேத்து பண்ணோமே! ஃப்ரீயா தான் பண்ணேன். ஸ்மால் டவுட்டு வேர்ட்பிரெஸ் வெப்சைட் டூ விக்ஸ் ஹவ் டூ மெர்ஜ். மெர்ஜ்லாம் பண்ண முடியாது. தனித்தனியா ஹேண்டில் பண்ண வேண்டியது தான். இது தனி, அது தனி. ஓகே. ஒண்ணாலாம் ஹேண்டில் பண்ண முடியாதுப்பா. ஒண்ணு விக்ஸுக்குள்ள போயிட்டா, விக்ஸ் தான் ஃபுல்லா. இதோ இருக்கு பாருங்க. யாரோ கேட்டிருந்தீங்களே, எப்படி சார் நான் வந்து லிங்க் அனுப்புறது சொல்லிட்டு சதீஷ். இதோ இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, இதோ இப்படி வந்துச்சா? இத நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே காப்பி பண்ணி எனக்கு அனுப்புனீங்கன்னா வந்துரும். எல்லாம் தனித்தனியா தான்ப்பா மெயின்டெயின் பண்ண முடியும். ஒண்ணாலாம் வைக்க முடியாது. ஒண்ணு வேர்ட்பிரெஸ்னா வேர்ட்பிரெஸ்ஸு, ஆ விக்ஸ்னா விக்ஸு. அவ்வளோதான். தனித்தனி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ, சிவதர்ஷினி நீங்க பண்ணது நல்லா இருக்கு. பட் பிரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணியிருக்கீங்க. குட்டு. வயர் ஃப்ரேம்லாம் என்னைக்கு போடுறீங்க? வயர் ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் நான் பண்ண வொர்க்கோட சாம்பிள் அனுப்பி வைக்கிறேன். பட் இத பார்த்து வொர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் யூ கேன் சீ த கன்சிஸ்டன்சி, லெஃப்ட் அலைன்மென்ட், ரைட் அலைன்மென்ட். ஓகே. சைஸ், டெக்ஸ்டிங் சைஸ் எல்லாத்தையும் உங்களால பார்க்க முடியும். ஓகே. ஐ ஷேர் திஸ் வித் யூ. வேற யார் யாரெல்லாம் முடிக்கிறீங்களோ சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாரி இந்த கன்சிஸ்டன்சிக்கான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் அனுப்புவேன்ப்பா. அவ்வளோதான். டீல். ஓகே டீலா? சி திஸ் இஸ் த ரிப்பிட்டேட்டிவ் ஆக்டிவிட்டி. நான் அப்பயே மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டேன் நானு உங்களுக்கு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்து ஒரு ஆப்ப முடிக்கிறீங்க, ஒரு டாஸ்க்க முடிக்கிறீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் இன்டர்வியூல செலக்ட் ஆவீங்க. ஓகே. இத 2 நாள், 30 நாள் வச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒரு டாஸ்க் குடுத்தாங்கன்னா, அத 2 மணி நேரம்னா 2 மணி நேரம். 1 நாள்னா 1 நாள். அவ்வளோதான். அதுக்கு மேலலாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. வேலை இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும். ஓகேவா? எப்படி வந்து சாப்பாடு 3 வேளைக்கு நம்மளுக்கு உள்ள போதோ, அப்பதான் எனர்ஜியா இருக்குதோ, அது மாரி இந்த மாரி டிசைன் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோல உள்ள போனா தான் எனர்ஜியா இருக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ. இல்லன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ எனர்ஜியா இருக்காது. ஓகே. சி நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான். ட்ரை பண்ணுங்கன்னு அவ்வளோதான். நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்ல. ட்ரை தான் பண்ண சொன்னேன். கரெக்ட்டா? ஸோ ட்ரை பண்ணி எனக்கு என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு ட்ரை பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அ அதே மாரி ஃபிக்மா நானுமே உங்களுக்கு அனுப்புறேன் சில டாஸ்க் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்ட்டு. அந்த ஸ்டாண்டர்ட படிக்கிறதுக்கு மணிபாரதி நீங்க ஏதாவது எஃபோர்ட் போடணும் தனியா. ஓகே. யூ வாண்ட் டூ லேர்ன் ஹவ் டூ ஆ த இன்டராக்ஷன் டிசைன் ஸ்டாண்டர்ட் சொல்ட்டு போய் கூகுள் பண்ணி பாருங்க. உங்களுக்கே கிடைக்கும் நெறைய டாபிக்ஸு. டிசைன் ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம் மணிபாரதி. ஓகே. டோன்ட் டூ த டிசைன் பை ரேண்டம். ஓகே. டேக் ஃப்ரம் தி டிசைன் சிஸ்டம்ஸ். டிசைன் சிஸ்டம ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ண கத்துக்குங்க. ஓகே. மெட்டீரியல் டிசைன் ஒண்ணு இருக்கு. நான் சொல்ற டாபிக்லாம் நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் இன்னைக்கு வந்ததுக்கு நம்மளுக்கு என்ன இன்னைக்கு ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு யோசிக்கக் கூடாதுல்ல. நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க.
மெட்டீரியல் டிசைன், டிசைன் சிஸ்டம் ஓகேவா? ஆண்ட்ராய்டு டிசைன் சிஸ்டம், iOS டிசைன் சிஸ்டம், விண்டோஸ் டிசைன் சிஸ்டம். இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ஸ் இருக்கு. ஓகே. யூ கேன் ஏபிள் டூ ஃபிகர் அவுட் வெப்சைட்ஸ். ஆண்ட்ராய்டு டிசைன் சிஸ்டம், iOS டிசைன் சிஸ்டம், விண்டோஸ் டிசைன் சிஸ்டம். ஓகே. இது 3த்துலயும் ஓப்பன் பண்ணி கூகுள் பண்ணி பாருங்க. Figmaவிலேயே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், இது எல்லாத்துக்குமான டெம்ப்ளேட் கிடைக்கும். டெம்ப்ளேட் இல்ல. அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஆ டிசைன் டிசைன் சிஸ்டம் ஃபைல் கிடைக்கும். அந்த OS ஓட டிசைன் சிஸ்டம் கிடைக்கும். அத வச்சு யூ கேன் பில்ட் அ ஆப். ஓகேவா? இதுக்கு பேர் வந்து மெட்டீரியல் டிசைன் சொல்லுவாங்கப்பா. டெம்ப்ளேட் எடுத்து நாம நாளைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டிசைன் பண்ணா தானே இன்னைக்கு நான் Figma எடுக்கலான்னு வந்தேன். Figmaல நெறைய விஷயங்கள் சொல்லலான்னு வந்தேன். நீங்க யாருமே ஒரு 4 பேர் தான் டிசைன் வந்து ட்ரையே பண்ணியிருக்கீங்கன்னா, அப்புறம் எங்க என்னால சொல்லிக் குடுக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே வந்து ஆஃப்ல நிக்குது. ஆஃப்ல கூட இல்ல அப்டின்னா, அப்புறம் எப்படி பண்ண முடியும் அடுத்து சொல்லுங்க? ஸோ அதனால முடிச்சுட்டு வாங்க. இல்ல ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி ஒரு 2, 3 பேஜாவது பண்ணுங்க. ப்ராப்ளத்த சால்வ் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்ணலாம்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சராவது போடுங்க. ஒரு 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 ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான். தட்ஸ் எனஃப். நான் அடுத்து வந்து சொல்றேன். ஓகேவா? இன்னைக்கு நான் சொன்ன மெட்டீரியல் டிசைன், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், ஆ விண்டோஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையும் போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்க. உங்களுக்கே அந்த அந்த மெட்டீரியல் டிசைன் ஓப்பன் ஆகும். அதுல போயிட்டு ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிங்க. ஓகே? ஆல்ரெடி நம்ம பசங்க சில டிமென்டி பீப்பிளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், iOS ஸ்டாண்டர்டு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம டிசைன் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவுசெய்து டிசைன் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு. ஓகே? ஓகே கைஸ். தேங்க் யூ. வில் கனெக்ட் டுமாரோ. ஸோ இட் ஆல்மோஸ்ட் 26 டேஸ் ஆயிடுச்சுப்பா. இன்னும் உங்களோட ப்ரொஃபைல்ல வந்து சேஞ்சஸோ, இல்ல ப்ரொஃபைல்ல வந்து ஒரு சில கால்ஸோ, இந்த மாரி ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸோ இன்னும் எடுக்காம இருக்கீங்கன்னா, ட்ரை டூ கெட் தட் சூன் அஸ் பாசிபிள். ஓகேவா? அப்பதான் உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இல்லன்னா, நம்பிக்கை வராது. புரிஞ்சுக்கங்க. ஓகே? ஓகே கைஸ். பாய். தேங்க் யூ. யா. தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ.